போகிறது இவ்வளோ பயமாக இருக்குது. கண்டிப்பாக படத்தை பார்த்தே ஆகணும். வெளில வேற மழை பெஞ்சிட்டு இருக்கு. மலைக்கும் இதுக்கு என்னடா சம்மந்தம்? நீ எல்லாம் ஒரு படம் டைரக்ட் பண்ணி என்னதான் பண்ண போறியோ? இந்த பாரு, தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காத. நாளைக்கு அந்த படத்தை பார்க்கணும். சம்மந்தமே இல்லாமல். யாரு? நான் சம்மந்தமே இல்லாம படத்தை பாடுறா. போ, கேண்டில் எடுத்துட்டோம். ஆமாம், எல்லாத்துக்கும் இன்னே போக சொல்ல. ஹாலில் மாட்டின மாதிரி ஒரு பெட்ரூம்லேயே நீங்கள் ஃப்ளோரஸ் மாட்டிக்கலாம்ல. இருட்டாக இருக்குது. கேண்டில் எடுக்க போகிறல, வரலாம்ல. தெரியும்டா உன்னை பத்தி. ஒரு கேண்டில் எடுக்க தைரியம் இல்லை. நீ எல்லாம் ஒரு படம் எப்படி நரேட் பண்ண போற? ப்ரொடியூசர் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? ப்ரொடியூசர் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? ப்ரொடியூசர் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? என்னடா வந்து ½ அன் ஹவர் ஆச்சு. இந்த ராம்பாய் பேச்சு கேட்டால் அவர் வந்துட்டோம். இந்த ஆள்கிட்ட வேற கதையை கொடுத்துருக்கோம். என்ன போகுதுன்னு தெரில. பார்க்கலாம். வெயிட் பண்றேன், பார்க்கலாம். ஹாய் கைஸ். ஹாய். வந்து ரொம்ப நேரம் ஆச்சுதா? இல்லை சார், வந்து ½ அன் ஹவர் ஆச்சு. சுமார். சரி, ஓகே. ஸோ உங்கள் கதையை பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. இதில் டைரக்டர் நேம் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? கௌதம் சிவராமன் போட்டிருந்துச்சு, யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்லை சார், நாங்கள் 3 பேர் தான். என் பேர் கௌதம், இவன் பேர் சிவா. கதையை கொடுத்தான்ல அவன் பேர் ராம், அதான் கௌதம் சிவராம். ஓ ஓகே. யார் டைரக்ட் பண்ணுறேன்னு தெரிஞ்சுக்கலாமா? நாங்கள் 3 பேர் தான் சார். கையை கிளை போடுறான். இல்லைப்பா, மல்டி ஹீரோ சப்ஜெக்ட்ஸ்னா ஓகே, ஆனால் மல்டி டைரக்ட்ஸ்னா அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ உங்கள் 3 பேரில் யாராச்சும் ஒருத்தங்களை டைரக்டராக நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. தட் இஸ் ஃபைன் ஃபார் மீ. ஏன்னா உங்கள் டைரக்டரை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். சார், நாங்கள் முடிவு பண்ணுறோம். நாங்களே ஒரு ஆள் டைரக்ட் பண்ண ஒத்துக்கிறோம். அப்புறம் டைரக்ஷன் சரியில்லை, மூவி சரியில்லைன்னு நீங்கள் திரும்ப எங்களை தான் ப்ளேம் பண்ணுவீங்க. சும்மா நான் நல்லதுக்கு தான்டா சொல்கிறேன். சாரே ஒரு நல்ல முடிவு எடுக்கட்டும். பணம் போடுறது அவர் தானே, நீ சும்மா இரு. ஓகே, இந்த கதையை நீங்கள் 3 பேரும் சேர்ந்து பண்ணது தானே? ஆமாம் சார். டேய். ஆமாம் சார். ஓகே கைஸ், உங்களுக்கு 2 days டைம் தரேன். உங்களில் யார் என்கிட்ட நல்லா கதையை நரேட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு சான்ஸ் தரேன். ஒருவேளை நீங்களே உங்களுக்குள்ள முடிவு பண்ணாலும் தட் இஸ் ஓகே. கைஸ், 2 days. நான் ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு தான் உட்காந்தேன். நீ இந்த வீணாக போன படத்தை போட்டு உட்காந்துட்ட. நான் என்னத்தடா பண்ணுறது? ப்ராக்டிஸ் பண்ண வேணாமா? எதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும்? ஒரு டைரக்டர்னா படத்தை நரேட் பண்ண தெரியணும். சார், நம்ம சேர்ந்து எத்தனை சீன்ஸ் எழுதியிருப்போம். இதுவரை எழுதாத சீனு நரேட் பண்ண பார்ப்போம். அதுக்கு நான் பயப்படணும். நான் பயப்படுவேன் தான், ஆனால் இப்போ பயப்பட மாட்டேன். ஓ ஓகே, ஒரு கதை சொல்கிறேன். இடையில இன்டரப்ட் பண்ணாமல் கேளு. ஒரு ஊரில் குமார், கிருஷ்ணான்னு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஒன்றா படித்து ஒன்றா ஊர் சுற்றி ஒரே கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. என்னதான் குமாரும் கிருஷ்ணாவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் கிருஷ்ணா கிட்ட ஒரு சீக்ரெட் இருந்துச்சு. அது ஒரு லாக்கர், ஃபிங்கர் பிரிண்ட் ஆக்சஸில் ஓப்பன் பண்ணுற லாக்கர். குமார் பல தடவை கேட்டோம், நான் செத்தாலும் உள்ளே இருக்கிற ரகசியமாக தான் இருக்குன்னு சொல்லுவோம். குமாருக்கு ஆர்வம் தாங்க முடியல. எப்படியாச்சும் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னு ஆர்வம். ஒரு நாள் குமார் கிருஷ்ணாவுக்கு நல்லா சரக்கு ஊற்றி கொடுத்தான். கிருஷ்ணாவும் அவனோட லிமிட்டை தாண்டிட்டான். போதை ஆனனே தவிர மண்டே சிகரெட்டு வாங்கிட்டு வரேன்னு வண்டியில் போனவே ஆக்சிடென்ட் ஆகி செத்து. அவன் செத்த விஷயம் குமாருக்கு தெரிஞ்சு அவன் ஒரே அழுத. நம்மளால தானே நம்ம ஃப்ரெண்டு செத்துட்டான்னு ஒரு கில்ட்டி ஃபீலிங். அவனை புதைச்சிட்டு வீட்டுக்கு வந்த உடனே அவன் கண்ணில் போட்ட விஷயம் அந்த லாக்கர். ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறான், முடியலை. உடைக்க ட்ரை பண்ணுறான், முடியலை. அதனால் திரும்ப சுடுகாட்டுக்கே போய் கிருஷ்ணாவோட பணத்தை தோண்டி எடுத்து ஒரு கோடாலியில் அவன் கட்டவரில் வெட்டிட்டான். வீட்டுக்கு வந்து அந்த லாக்கரில் கட்டவரில் வச்சு அந்த லாக்கரை ஓப்பன் பண்ணுறான். உள்ள நிறைய பேப்பர்ஸ் இருந்துச்சு, ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக எதுவும் இல்லை. கடுப்பாகி அந்த விரலை அந்த லாக்கர்லேயே வச்சு பூட்டிட்டான். படுக்க போகும்போது கரெக்டாக யாரோ காலிங் பெல் அடிக்கிறான். கதவை திறக்கிறான். பயங்கர மழை, இடி, மின்னல். ஒரு ஆள், ரொம்ப பசிக்குது சார், சாப்பிட ஏதாச்சும் கிடைக்குமா
பக்கத்தில் வேற யாரும் இல்லை சார்னு கேட்குறான். இவனும் பார்க்க பாவமாக இருக்குன்னு சாப்பாடு எடுத்துட்டு கொடுக்க போகும்போது அந்த ஆளோட கையை பார்க்குறான். அந்த ஆளுக்கு கட்ட விரல் இல்லை. அதாவது கிருஷ்ணாவோட டெட் பாடிலேருந்து எடுத்த அதே வலது கை விரல். எங்கே சார் உங்கள் விரல்னு கேட்குறான். உனக்கு தெரியாதாப்பான்னு சொல்கிறான். இல்லை சார் எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறான். திடீர்னு மின்னல் வெளிச்சத்தில் கிருஷ்ணாவோட முகத்தில் அடுத்த இருக்குன்னு கத்துறான். டேய் இதெல்லாம் என் பாட்டி கட்டி கேட்டுருந்தேன். இதெல்லாம் ஒரு கதையாடா? அதெல்லாம் சரி, வெட்டுன விரல் எப்படி இருக்கும் தெரியுமா? இப்படி இருக்கும். விரல் இருக்கு பாருடா, சாஸ்ரா இப்பதானடா தூக்கி போட்டேன், வாடா. டேய் இப்பெல்லாம் பயமுத்தாதரா, கரண்ட் வேற போயிருக்கு. மழை வேற பெய்யுது. கேட்டில்ல கதை, நான் இப்படி சொல்லணும்டா. ஏண்டா செத்து போனா ஃப்ரெண்டுங்கிற, அவன் எப்படா பேய வருவான்? தெரிஞ்சோ தெரியாமலோ யார் கொண்டாங்களோ அவங்கள தேடி தான் பேய் வரும். சரி எங்க நீ ஒரு கதை சொல்லு பார்ப்போம். இப்போ சொல்கிறேன் பாரு, நீ மிரள போற. ஒரு ஊரில் ஒரு பாலடைஞ்ச பங்களா இருந்துச்சு. அந்த பங்களாவோட கதையை ஒருத்தன் பயங்கரமாக தங்கிட்டு வரான். டேய் அட அறிவு கட்ட மூதேவி, இவனும் பயமுறுத்திட்டு இருந்தா என்ன பயமுறுத்திட்டேடா? ஆமாண்டா நானும் பயந்துட்டேன்டா. ஆமா, இல்லைன்னா இவர் பயப்பட மாட்டார் பாரு. டேய் வெளில சரியான மாடா, அதனால தான் கதை பிடிச்சான்ட்டு வந்தேன். ப்ரொடியூசர் என்ன சொன்னான், ஒரு ஆள் தான் டைரக்ட் பண்ணணும்னு சொன்னான். நம்ம 3 பேரும் கேட்டு கதை எழுதுவோம், ஒரு ஆள் மட்டும் டைரக்ட் பண்ண சொல்லுவோம். அந்த ஆள் என்ன வந்து உட்கார்றா. என்ன பண்ண பார்த்துட்டு இருக்கீங்க? சவுண்டே வரல. கரண்ட் இல்லாம எப்படா ஸ்பீக்கர் ஒர்க் ஆகும்? ஆமா என்னடா பேசிட்டு இருந்தீங்க? அவன் ஒரு கதை சொல்லிட்டு இருந்தான், சூப்பர் சீனு. நீ தான் வந்து கெடுத்துட்ட. ஏய் நான் ஒரு கதையை யோசிச்சிருந்தேன்டா. சொல்லு. சொல்லிட்டா? உன் பங்கு நீ வேறையா சொல்லு. கேள்றா. ஏன்பா என் கதையை என்ன முடிக்கலப்பா நான். டேய் அவன் தான் ஏதோ சொல்ல வரான்ல, சொல்லட்டும். நீ சொல்ற. ஒரு காட்டுக்குள்ள ஒரு பொண்ணு உட்காந்துக்கிட்டு முதல்ல இந்த கர்மத்தை ஆஃப் சொல்லிடா. ஏண்டா இன்னொரு எத்தனை பேர் செத்துருப்பாங்க, எல்லாருமே பேய வருவாங்க. இதுவும் இல்லாமல் நம்ம பேய் படம் தான் எடுக்க மாட்டோம். டேய் அந்த கேண்டில் ஆஃப் பண்றான். டேய் நம்ம இந்த படம் தான் எடுக்க மாட்டோம். யூ வாண்ட் ஸ்மோக்? டேய் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கடா, நம்ம பேய் படம் தான் கண்டிப்பாக எடுக்க மாட்டா. வேற ஏதாச்சும் ஒரு நல்ல படமா, ரொமான்டிக் படமா, ஃபேமிலி படமா எடுக்கலாம்ல. டேய் கேண்டில் அணைக்க சொன்ன தம்பத்தை வச்சுட்டு இருக்கேன். உனக்கு என்னடா பிரச்சனை? எதுக்கு எடுத்தாலும் எதை பார்த்தாலும் பயந்துக்கிட்டு நிம்மதியா ஒரு பேய் படம் பார்க்க விடுறியா? அதுவும் இல்லாம செத்து போனவங்க எல்லாம் பேய அலைய மாட்டாங்க. செத்து போனவங்கள 3 விதம் இருக்கு. ஒன்று ஆத்மா, எல்லா ஆசையும் நிறைவேறி செத்து போனவங்க. அடுத்தது நிறைவேறாத ஆசையில செத்து போறவங்க ஆவி அலைவாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல, அவங்க தான். 3வது கேட்டகரி பார்த்தீங்கன்னா பேய், கோவத்தில் செத்து போனோம். நான்லாம் செத்து போனேன் கொடூரமான பேயை தான் சுற்றுவேன். பேயில இருக்குதான் தூங்குவான். பேய் இருக்கோ இல்லையோ தூங்கலாமா? தூங்கலாம். ஆமா நீ செத்து போனா எப்படி வருவ? செல்ஃபி எடுத்து பாரு, பின்னாடி வந்து நிற்பேன். டே செல்ஃபி எடுத்தா பேய் வருமா? செல்ஃபி எடுத்தாங்களா? முதல்ல மொபைலில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ். ஏய் எந்திரிடா. மோசமான கனவுடா. எங்கடா அவன்? தெரியலடா, வெளியே எங்கேயோ கிளம்பிட்டு இருக்கான். 6 o'clock இருந்துதான் இருந்தேன். சரி நான் போய் குளிக்கிறேன், நிறையா வேலை இருக்கு. டேய் எங்கடா கிளம்பிட்ட?
நான் வேற ப்ரொடியூசரை பார்க்க போறேன்டா. டேய் வெளியே வந்து பேசுறா. ஏண்டா உன் பேர் மட்டும் வரணும்னு தானே வேற ப்ரொடியூசர் பார்க்க போறேன். ஆமா, நீ இருந்தாலும் அதானே பண்ணுவ. நீ நல்லா நரேட் பண்ணா உன் பேர் வரப்போகுது. உங்களுக்குலாம் டேலண்ட் இல்லப்பா, உங்களை மாதிரிலாம் வர முடியுமா? அதுக்கு எதுக்கு வேற ப்ரொடியூசர் பார்க்க போறா? சொல்றா, உன்னதானே கேட்குறேன். யூ வாண்ட் ஸ்மோக்? டேய் முதல்ல அந்த சிகரெட் என்னடா? நினைக்கிறேன். இங்கே இப்போ ரொம்ப கேள்வி கேட்டிருக்காத, நான் போயிட்டு வரேன். வந்து உன்ட்டு இருந்தாலும் பேசுகிறேன். சரியா? பாய். ஓகே பாய். இவன் வேற. டேய் எவ்வளவு நேரம்டா? What are you waiting for? Love me like you do. 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 டேய் எவ்வளோ நேரம்டா எக்ஸசைஸ் பண்ணிருப்ப? பார்ட்டிக்கு போகணும் வரலையா? டேய் நான் வரலடா. நாளைக்கு ப்ரொடியூசரை வேற பார்க்க போகணும். நீ இருப்பியா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. ஒருவேளை நீ வரும்போது நான் இல்லைன்னா அந்த மெசேஜ்ல இருக்கிறது மட்டும் செய். தேவையில்லாம எதுவும் செஞ்சுட்டு இருக்காங்க. மெசேஜா? இந்த மெசேஜ் என்ன இருக்குல்ல, இதான் நான் தேவையில்லாமலே ஒட்டி வச்சிருக்கேன். வாட்ஸ்அப் மாதிரி வாட்ஸ்அப் மெசேஜா? முதல்ல இந்த கித்தாசிங்க மாத்துறா. உடஞ்சிருந்தா வீட்டுக்கு ஆகாதுடா. என்னது? பேய் வருமா? வாட்ஸ்அப் மெசேஜ்லாம் வேணாம், வாட்ஸ்அப் பண்ணு. நான் கிளம்புறேன். சரிடா, பத்திரமா போயிட்டு வா. எதா இருந்தா கால் பண்ணு. வாட்ஸ்அப் பண்றேன். ஹலோ ஹலோ. டேய் ஆக்சிடென்ட் ஆச்சு. டேய் கால் உடைஞ்சிருச்சுடா. என்னடா ஆச்சு? சீக்கிரம் வாடா டேய். எங்க இருக்க நீ? சீக்கிரம் வாடா. ஹலோ ஹலோ. டேய் நான் ரொம்ப நேரம் நிக்கிறேன், நீ எங்கடா இருக்க? இங்க வா. எவ்வளவு நேரம்டா? நீ மட்டும் தான் வந்திருக்க, கௌதம காணோம். அவன் வரலான்ட்டான்டா, ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னான், அதான் வரலான்ட்டான்டா. அவன் இல்லாம எப்பறா? இரு நான் ஒரு ஐடியா பண்றேன். ஹலோ. டேய் ஆக்சிடென்ட் ஆச்சுடா, கால் உடைஞ்சிருச்சுடா. சீக்கிரம் வாடா. டேய் யாருமே இல்லடா, சீக்கிரம் வாடா. எங்க இருக்க நீ? ஹலோ ஹலோ. எப்படி இப்போ வருவான் பாரு. திரும்ப ஒரு வாட்டி கால் பண்ணு. டேய் கௌதம் எங்கடா இருக்க? சீக்கிரம் வாடா, பிளட் போச்சுடா, அதிகமா பிளட் போச்சுடா. டேய் சீக்கிரம் வாடா. டேய் இன்னுமா வரேன். சரி போறேன், இன்னொரு வாட்டி கால் பண்ணலாம். டேய் பயமா இருக்கடா, பிளட் ரொம்ப லாஸ் ஆயிடுச்சுடா, சீக்கிரம் வாடா. இப்போ வரானு பாப்போம், இல்லன்னா கிளம்பிடலாம். கடைசியோட கால் பண்ணி பாரு. சரி கால் பண்ணி பார்க்கலாம், வரலன்னா கிளம்பிட்டே இருக்கலாம். என்கேஜ்டா இல்லடா, என்னன்னு தெரியல. என்னாச்சுன்னு பாரு. என்னன்னு தெரியல. சரி வா நம்ம போலாம். வேற இருக்கு, என்ன பண்ண போறோன்னு தெரியல. கால் வருது. ஹலோ. என்னாச்சுடா?
நான்லாம் செத்து போன கொடூரமான பேயை தான் சுற்றுவேன். செல்ஃபி எடுத்து பாரு, பின்னாடி வந்து நிற்பேன். செல்ஃபி எடுத்து பாரு, பின்னாடி வந்து நிற்பேன். ஏன்டா படுத்துற? 3வது கிளாஸ் கேட்டது பார்த்தீங்கன்னா கோவத்தில் செத்து போகிறோம். வெளியே போகாதடா, சொன்னா கேளு.
ஏய் என்னடாச்சு எப்படி விடுற? சரி உள்ள உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். மேலே பேசிக்கலாம். சரி சட்டையாவது போட்டு வா. உள்ள பாரு நீனே எடு. ராத்திரியாக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், உனக்கு ஃபோன் பண்ணால் போகவே இல்லை. என்னாச்சு? ஃபோன் பண்ண எடுக்க மாட்டியா? ஏன் வீட்டை விட்டு வெளில வரல? சொல்கிறா. நான் தானே அவனை கொண்டுட்டேன். என்ன சும்மா விட முடியல. நான் தானே பண்ணிட்டேன். நீ வேற என்கிட்ட குழப்பிக்கிட்டு. நான் தான்டா கொண்டுட்டேன். டேய் சொல்றேன்ல, நான் தான்டா கொன்னேன். You wanna smoke? நான் சொல்றேன். நான் காலைல கிளம்பும் போதே முதல்ல உன்னையும் அப்புறம் உன்னையும் கொள்ளணும் பிளான் பண்ணேன். பைக்கில் நீ வெளில போகிறதா இருந்த, ஆளை வச்சு உன்னை அடிக்கலான்னு பார்த்தேன். ஆனால் அவன் கெட்ட நேரம், அவன் முதல்ல வந்துட்டான். அப்புறம் ராத்திரி நீ வெளில வருவேன் உன்னை தூக்கிலான்னு ராத்திரி பூரா ஆள் போட்டிருந்த, நீ வெளியில் வரல. இதுக்கு மேலே விட்டா சரி வராதுன்னு நானே உன்னை கொள்ள வந்துட்டேன். ஒரு டைரக்டர் கீழே வேலை பார்த்து டைரக்ஷன் எப்படி கத்துக்கிறது, கேமரா எப்படி ஹேண்டில் பண்றது, கேரக்டர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு ஒவ்வொரு சின்ன சின்ன நூக் அண்ட் ஹோலையும் 5 வருஷமா மெனக்கெட்டு கத்துக்கிட்டு இருப்பேன். நீங்க வந்து முழுசா 1 வருஷம் ஆகல, அதுக்குள்ள ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி நீங்க டைரக்டர் ஆகணும்னு நினைச்சா நான் சும்மா பண்ணா ஏன்னா பண்ண ஒருவேளை நானும் அவனு ஒரு படம் எடுத்திருந்தா கண்டிப்பா ஒரு பேரை போட்டு போடா. தேவையில்ல. என்ன பிச்சை போடுறியா? அவ்வளவு இருந்தா ப்ரொடியூசர் போய் கதை சொல்லி இங்க பார், இனிமே எந்த சான்ஸ் என்னோட போறது இல்ல. நானும் தாண்டா. நீ ஒரு கொலை பண்ற அளவுக்கு போன்னு தெரிஞ்சிருந்தா நானே ஒண்ணு கொண்டு பண்ணா. நீ மட்டும் என்னடா பண்ண முடியும்? நான் இப்ப தனியா இல்ல. நான் மட்டும் நினைச்சேன்னா இப்ப உன்னை தனியா அவனும் செத்து போயிட்டான், நீ சூசைட்ல செத்து போயிட்ட. நான் போட்டாலும் சும்மா வரேன்டா. எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஸ்கிரிப்ட் தான். முதல்ல எல்லாம் பண்ணுறான். ராம் தான் கௌதம கொண்டிருக்கான். சிவாவையும் கொல்ல பிளான். ராம பேசுறேன். இந்த ஸ்கிரிப்ட் 2 பேரை சாவடிச்சிருச்சு. விட்டா என்னை சாவடிச்சிடும். என்னென்னமோ ஆக போகுது. இனிமே அதுக்கு நான் என்னன்னாலும் இடம் கொடுக்க மாட்டேன். நான் சொல்றது கேளு. கௌதம் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது அவன் மூச்சு முடிய வரைக்கும் சொன்ன ஸ்கிரிப்ட் ஒண்ணுதான். ராம் துரோகி தான். இப்ப நண்பன் நீ ஒருத்தன் தான். தளரக்கூடாது. கௌதம் அடிக்கடி ஒன்று சொல்லுவான், செத்து போனவங்கள 3 விதம்னு. ஒன்னு ஆசை நிறைவேறி செத்து போனவங்க ஆத்மா, நிறைவேறாம செத்து போனவங்க ஆவி, கோவத்தில் செத்து போனவங்க பேய். அவன்
பேசுறான்னு பரவாயில்ல, அவையாளி விட்டுறாத. அந்த வழி ரொம்ப கொடூரமானது. ஒன்னால பண்ணிட்டு புலந்த வந்தேன். என்ன நினைச்சு எனக்கு தெரியும். ஸ்கிரிப்ட பண்றதும் இஷ்டம். நான் கிளம்புறேன். பாய். சார், நான் டைரக்டர் சார் பேசுறேன். நல்லா இருக்கா சார்? சார், వచ్చిన அப்ளிகேஷன் என்னோட அசிஸ்டன்ட் சிவா இருக்கல சார், மர்டர் கேஸ். இன்னைக்கு அனுப்ப முடியுமா சார்? நான் நேரில் வந்து பேசுகிறேன், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். நான் வரேன் சார். ஹலோ சார், இந்த கதையை நானே டைரக்ட் பண்ணுறேன். நாளைக்கு நான் உங்களை வந்து பார்க்குறேன். மச்சி, wanna smoke?